Good morning students. Good morning miss. Students, இன்னைக்கு நம்ம லெசன்ஸ் பார்க்க போறதில்ல, விடுகதைகள் பார்க்க போறோம். ஒரு கேம்ஸ் மாதிரி விளையாட போறோம். விளையாடலாமா? விடுகதைக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. வாங்க அந்த விடுகதைக்குள்ளார நம்ம இப்ப போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விடுகதைக்குள்ளார போயிடலாமா? இப்போ நம்ம முதல் விடுகதைக்கு போகலாமா? முதல் விடுகதை என்னன்னா, அடிக்காமலும் திட்டாமலும் கண்ணீரை வரவழைப்பான், அவன் யார்? யாருக்காவது பதில் தெரிஞ்சிச்சா? சொல்றீங்களா பதில் என்னன்னு? சீக்கிரம் பதில் சொல்லுங்க, யோசனை பண்ணி. டைம் முடிய போகுது. நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? கண்டுபிடிக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? க்ளூ என்னன்னா, அவன் இல்லைன்னா உணவுப் பொருளை ருசிக்காது. சீக்கிரம் கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி, யாருக்கும் பதில் தெரியலையா? அப்போ நானே சொல்லட்டுமா? அது வெங்காயம். வெங்காயம்தான். நம்ம அடிக்காமலையும் திட்டாமலையும் அதை உரிக்கும்போது நம்ம கண்ணில் இருந்து தானாக தண்ணீர் வரும்ல, அதனால தான் அதுக்கு பதில் வெங்காயம்னு சொல்கிறது. புரிஞ்சிச்சா மாணவர்களே? சரி, நம்ம அடுத்த விடுகதைக்கு போவோமா? மாணவர்களே, நம்ம அடுத்த விடுகதைக்கு போகலாமா? இரண்டாவது விடுகதை என்னன்னு பார்ப்போமா? கழுத்துண்டு தலையில்லை, உடலுண்டு உயிரில்லை, கையுண்டு விரலில்லை, அது என்ன? யாருக்காவது விட தெரிஞ்சிச்சா? பதில் சொல்கிறீங்களா? மிஸ், எனக்கு பதில் தெரியும் மிஸ். உங்களுக்கு விடை தெரியுமா? சொல்லுங்க விடையை. எனக்கு பதில் தெரியும் மிஸ். பதில் வந்து சட்டை. மிஸ், அது எப்படின்னா, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்குது ஆனால் தலை கிடையாது, உடம்பு இருக்குது ஆனால் உயிர் கிடையாது, கை இருக்குது ஆனால் விரல் கிடையாது. அதனால தான் அதுக்கு நான் அந்த ஆன்சரை சொன்னேன். அதனால சட்டை. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க தியா, கரெக்டான விடை. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மூணாவது விடுகதைக்கு இப்போ நம்ம போகலாமா? அடுத்த விடுகதை என்னன்னா, கிளை உண்டு இலை இல்லை, அது என்ன? யாருக்காவது பதில் தெரியுமா? யாருக்கும் பதில் தெரியலையா? யோசனை பண்ணுங்க பார்ப்போம். சரி, நானே விடை சொல்லிவிட்டுமா? அதுக்கு பதில் என்னன்னா, மான். மானுக்கு பார்த்தீங்கன்னா கிளைகள் இருக்கும் ஆனால் இலைகள் கிடையாதுல்ல, அதனால தான் அதுக்கு பதில் மான். மாணவர்களே, நான்காவது விடுகதைக்கு செல்லலாமா? நான்காவது விடுகதை என்னன்னா, என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன், அது என்ன? மாணவர்களே, இதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ரொம்ப மிகவும் ஈஸியானதில்ல, சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியும் மிஸ், நான் சொல்லட்டுமா? அதற்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா தியா? பரவாயில்ல, இப்போவும் விடை தியா தான் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்போம் விடை என்னன்னு. அதற்கு பதில் வந்து கண்ணாடி. நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா நம்மளுடைய உருவத்தை காட்டும். அதுதான் வந்து என்னை பார்த்தால் உன்னை காட்டும் அப்படின்ற பதில். சரியான விடை சொல்லியிருக்கீங்க தியா, பாராட்டுக்கள். சரி, நாம் இப்போ அடுத்த விடுகதைக்கு போகலாமா? அடுத்த விடுகதை என்னன்னா, தலையை வெட்ட வெட்ட கருப்பு நாக்கை காட்டுவது, அது என்ன? மாணவர்களே, அதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாருக்கும் விடை தெரியலையா? கண்டுபிடிக்கலையா? அது ரொம்ப சுலபமே. சரி, நானே சொல்லட்டுமா அதுக்கு விடை என்னன்னு? அதற்கு விடை பென்சில். பென்சிலை வெட்ட வெட்ட அது பிளாக் கலரில் அதனுடைய அந்த மைய காட்டுதில்ல, அதனால தான் அதுக்கு அதனுடைய பதில். சரி மாணவர்களே, இன்னைக்கு இதோட விடுகதை போதும். அடுத்து இன்னும் நிறைய விடுகதை அடுத்த வர கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு விடுகதையில் அதிகமான விடை சொன்னது யார் அப்படின்னா தியா தான். தியாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ மேம்.